எதிர்பார்க்காத எதிரிகள், எதிர்பார்க்காத தாக்குதல். சசிகலா ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியான கதை. அத்தியாயம் 20. எம்ஜிஆர் அமர்ந்த முதல்வர் நாற்காலியில் அமர அதிமுகவில் உச்சகட்ட யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆர்.எம். வீரப்பனும் நாவலர் நெடுஞ்செழியனும் ஆளுக்கொரு பக்கமாக பிரிந்து நின்றனர். அவர்களுக்குள்தான் போட்டி என்ற நிலை உருவானது அல்லது உருவாக்கப்பட்டது. அதில் மதிமயங்கி போயிருந்த நாவலரும் ஆர்.எம். வீரப்பனும் 2 விஷயங்களை மறந்து போயிருந்தனர். 1, ஜெயலலிதாவும் போட்டியில் இருக்கிறார் என்பது. 2, ஜானகியும் போட்டிக்கு வரலாம் என்பது. இந்த 2 விஷயத்தையும் அவர்கள் கணிக்க தவறியதன் விளைவு, எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத திசையிலிருந்து எதிர்பார்க்காத எதிரியாக ஜானகி புறப்பட்டு வந்து கள நிலவரத்தை புரட்டி போட்டார். மற்றொரு புறம் ஜெயலலிதா விஸ்வரூபம் எடுக்கத் தொடங்கியிருந்தார். இதேபோல எம்ஜிஆரின் முதல்வர் நாற்காலிக்கு சண்டை போட்டுக் கொண்டிருந்த ஆர்.எம். வீரப்பனும் நெடுஞ்செழியனும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் நாற்காலியை பிறகு பிடித்துக் கொள்ளலாம் என்று அசட்டு தைரியத்தில் இருந்தனர். ஆனால் ஜானகியும் ஜெயலலிதாவும் இவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக களத்தில் சுழன்றனர். பொதுச் செயலாளர் நாற்காலியையும் குறிவைத்து சண்டை போட்டனர். ஜானகிக்காக அவருடைய கிச்சன் கேபினட் வேலை பார்த்தது. ஜெயலலிதாவுக்காக சசிகலா, நடராஜன் அண்ட் கோ வேலை பார்த்தது. நானே முதல்வர். வீரப்பனுக்கு ஜானகி கொடுத்த ஷாக். 86 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது. ஜானகி அம்மாள் ஆதரவும் இருந்தால் நாம் முதலமைச்சர் ஆவதை யாரும் தடுக்க முடியாது என்று நினைத்த ஆர்.எம். வீரப்பன் அதற்காக ராமாவரம் தோட்டத்திற்கு போனார். வீரப்பன் அங்கு போவதற்கு முன்பே ஜானகி அம்மாளை சுற்றி இருக்கும் கிச்சன் கேபினட் நீங்களே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி மனதை கரைத்திருந்தது. அவர்களோடு அமைச்சர் முத்துசாமியும் சேர்ந்து கொண்டு செயல்பட்டார். ஜானகி சம்மதம் தெரிவித்ததும் ஜானகியின் சம்மதத்தை சொல்லி கட்சிக்காரர்களின் ஆதரவை திரட்ட களமிறங்கி செயல்பட்டு கொண்டிருந்தார் அமைச்சர் முத்துசாமி. இந்த விவரம் ஏதும் தெரியாமல் ஆர்.எம். வீரப்பன் ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று ஜானகி அம்மாளிடமே ஆதரவு கேட்டார். அவரிடம் நானே முதலமைச்சர் ஆகலாம் என்று நினைக்கிறேன் என்று ஜானகி அம்மாள் சொன்னபோது ஆர்.எம். வீரப்பனுக்கு தொண்டை வறண்டது, நெஞ்சு அடைத்தது, கண்கள் இருட்டியது. தன் கனவு தன் கண்முன்னாலே உடைந்து நொறுங்கியதை அவர் உணர்ந்தார். நிதானத்திற்கு வரவே நீண்ட நேரமானது. ஆனால் ஜானகி சொன்னதை ஏற்பதை தவிர ஆர்.எம். வீரப்பனுக்கு வேறு வழியே இல்லை. நானே பொதுச் செயலாளர். நாவலருக்கு ஜெயலலிதா கொடுத்த ஷாக். வீரப்பன் பின்னால் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஜெயலலிதா பின்னால் கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள். வீரப்பனை எதிர்க்க வேண்டுமானால் ஜெயலலிதாவின் ஆதரவு தேவை என்ற முடிவுக்கு வந்த நாவலர் போயஸ் கார்டனுக்கு போனார். உங்களுக்கு கட்சியில் அதிக இடைஞ்சல் கொடுத்தவர் வீரப்பன். அவர் முதலமைச்சராகிவிட்டால் உங்களுக்கு மேலும் சிக்கல்தான். அதனால் என்னை ஆதரியுங்கள் என்று நாவலர் ஜெயலலிதாவிடம் கேட்டார். ஜானகிக்காக அவருடைய கிச்சன் கேபினட் வேலை பார்த்தது போல் ஜெயலலிதாவுக்காக திருநாவுக்கரசு, சேலம் கண்ணன், பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் வேலை பார்த்தனர். ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்களை ஒன்றிணைத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் எப்படித்தான் திரட்டி பார்த்தாலும் 33 எம்எல்ஏக்களுக்கு மேல் ஜெயலலிதாவை ஆதரிக்கவில்லை. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் கணிசமாக ஜெயலலிதாவை ஆதரித்தனர். இதை வைத்து கணக்கு போட்ட நடராஜன், எம்எல்ஏக்களை ஒன்றிணைப்பது முக்கியம்தான், ஆனால் எம்எல்ஏக்கள் மட்டும் எதிர்காலம் அல்ல, கட்சியை கைப்பற்ற வேண்டும். அதுதான் ஜெயலலிதாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதற்கு இதைவிட சிறப்பான தருணம் ஒன்று வாய்க்காது. கட்சியை கைப்பற்ற வேண்டுமானால் ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக வேண்டும் என்ற தனது திட்டத்தை ஜெயலலிதாவின் மனதில் ஆழமாக பதியம் போட்டிருந்தார். அதே திட்டத்தை தான் இன்று சசிகலா விஷயத்திலும் நடராஜன் நடைமுறைப்படுத்தியுள்ளார். ஜெயலலிதாவுக்கும் நடராஜனின் திட்டம் அன்று தெளிவாக புரிந்தே இருந்தது. தன்னிடம் ஆதரவு கேட்டு வந்த நாவலர் நெடுஞ்செழியனிடம் தன்னை கட்சியின் பொதுச் செயலாளராக்க ஒத்துக்கொண்டால் தன்னுடைய ஆதரவை தருகிறேன் என்று சொன்னார். ராமாவரம் தோட்டத்தில் ஆர்.எம். வீரப்பன் எப்படி உணர்ந்தாரோ அப்படித்தான் போயஸ் தோட்டத்தில் நாவலரும் உணர்ந்தார். ஜெயலலிதா சொன்னதை ஏற்பதை தவிர நாவலருக்கும் வேறு வழியே இல்லை. கதை தொடரும். இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.